தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்களால் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளில் தேர்தல் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீதமிருக்கும் 232 தொகுதிகளில் வாக்குப்பதிவு பெரிய அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி அமைதியாக நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 25.46% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையிலும் மக்கள் தங்கள் வாக்குரிமையை பதிவு செய்து வருகின்றனர். ராமநாதபுரம், திருச்சி மாவட்டங்களில் பலத்த மழை காரணமாக சில இடங்களில் வாக்குப்பதிவு மந்தமானது. மேலும் சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானதால் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. சில இடங்களில் மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் விளக்கிலும் எமர்ஜென்சி விளக்கின் ஒளியிலும் வாக்குப்பதிவு தொடர்ந்தது. சில மாவட்டங்களில் மழையினால் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை போக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி கூறியிருக்கிறார். இது ஹெவி மழையினால நிறைய இடத்துல கொஞ்சம் பவர் கட் இருக்கிறதுனால சில இடத்துல அப்பா கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது நாகப்பட்டினத்துல நிறைய மரம் எடுத்திருக்கேன், அதனால கொஞ்சம் பவர் பிரச்சனையா இருந்திருக்கு. ஒரு லைன் மேல மரம் இருந்திருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம், திருச்சி டவுன், சென்னையில புல்லந்தோப்பு சில பகுதியில் மழைனால கொஞ்சம் பவர் கட் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பவர் இல்லாதனால வாக்குப்பதிவு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை தொடர்ந்து செயல்படும். அந்த இடத்துக்கு நம்ம மாற்று ஏற்பாடு பண்ண சொல்லி கலெக்டர் அதுல கமிஷனருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் புளியந்தோப்பு அண்ட் புதுப்பேட்டில் கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் இருட்டா இருந்தது. அந்த வெளிச்சத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.